ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த சேனல். இன்னைக்கு நம்ம இன்டர்நெட்டோட பெஸ்ட் ஃபைட்டை பார்க்க போகிறோம். இந்த ஃபைட் தான் இன்னைக்கு உலக லெவலில் ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு. இந்த ஃபைட் ஆனது பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு மேசிவ் பர்சனாலிட்டிஸ்குள்ளான சண்டை. ஸோ ரெண்டு பேருமே உலகத்தில் த மோஸ்ட் பவர்ஃபுல் பீப்புளாக இருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ஈகோவுமே அவ்வளோ பவர்ஃபுல்லான ஈகோ. ஆக்சுவலி பார்த்தோன்னா கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் இவங்க ரெண்டு பேருமே என் ஃப்ரெண்டை போல யாரு மச்சான் அப்படின்னு பாட்டு பாடிட்டு ஒன்னா சுத்திட்டு இருந்தவங்க தான். பட் யாரு கண்ணு வச்சான்னு தெரியல, இன்னைக்கு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறாங்க. அது உலகமே வேடிக்கை பார்க்குது. ஸோ இவரை பத்தி அவர் எல்லாம் சொல்றதும், அவரை பத்தி இவர் சொல்றதும், இதை மொத்தத்தையும் உலகமே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த ரெண்டு பர்சனாலிட்டியில ஒருத்தர் ட்ரம்ப், ஸோ அமெரிக்காவோட பிரசிடென்ட், த மோஸ்ட் பவர்ஃபுல் பிரசிடென்ட் இன் த வேர்ல்ட். ஸோ இன்னொருத்தர் யாரு நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, இலான் மஸ்க். ஸோ த வேர்ல்ட் பிக்கஸ்ட் டெக் பில்லியனர், இன்னைக்கு இருக்கிற பிக்கஸ்ட் பணக்காரர் இந்த உலகத்தில். ஸோ இலான் மஸ்க் அண்ட் ட்ரம்ப் இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடந்த இந்த சண்டையை தான் நம்ம இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த சண்டை எங்கே ஆரம்பித்தது, இப்போ என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இதுக்கு முன்னாடியிலேருந்து இவங்க உண்மையாலுமே ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்களா அப்படின்றத இன்னைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம வீடியோவை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் யூடியூப் நம்ம வீடியோ உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பீப்புள் பவர். நான் உங்கள் பிரபு. ஸோ நம்ம முதலே சொன்ன மாதிரி இன்னைக்கு இலான் மஸ்க் அண்ட் டொனால்ட் ட்ரம்ப் இவங்க ரெண்டு பேரோட சண்டையை தான் இன்னைக்கு நம்ம ஃபுல் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ உலகத்துக்கே தெரிஞ்சது தான் இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப பெஸ்ட் படீஸாக தான் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நம்ம பார்க்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சதுக்கு அடுத்து தான் இலான் மஸ்க் டொனால்ட் ட்ரம்ப் நம்ம ஒன்றா பார்த்துருப்போம் அப்படின்னு. ஆனால் அது கிடையவே கிடையாது. இந்த ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்துக்கணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் வருடங்கள் நம்ம பின்னாடி போகணும். ஸோ நம்ம இப்போ எப்போ அப்படின்னா டொனால்ட் ட்ரம்ப்போட ஃபர்ஸ்ட் டேர்முக்கு போகலாம். அதாவது 2017 தான் டொனால்ட் ட்ரம்ப் அவர் ஃபர்ஸ்ட் டைம் யூஎஸ் பிரசிடென்ட்டாக ஆகுறாரு. யூஎஸ் பிரசிடென்ட் ஆகிற அந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்லேயே இலான் மஸ்க் டொனால்ட் ட்ரம்ப்போட ஆஃபீஸில் இருந்தார். ஹி வாஸ் அட்வைசிங் த பிரசிடென்ட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ். அவங்கள அவங்களோட அட்வைசரி பாடி, பிஸ்னஸ் பாடியில் இவர் இருந்தார். அப்பயே பிரசிடென்ட் ஆஃப் த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃபீஸ்க்கு இவர் பிஸ்னஸ் அட்வைசஸ்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தார். பட் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அப்போ பாரிஸ் கிளைமேட் அக்ரிமெண்ட்ல இருந்து அமெரிக்கா வெளியில வந்தப்ப அதை பிடிக்காம ட்ரம்ப் அதுல இருந்து வெளியில வந்தப்ப அதை பிடிக்காம மஸ்க் அதுல இருந்து ரிசைன் பண்ணி ஆஃபீஸ்ல இருந்து எனக்கு இது சரிப்படல, இந்த அக்ரிமெண்ட்ல இருந்து நம்ம வெளியில வந்திருக்க கூடாது அப்படின்னு அவரோட எதிர்ப்பை தெரிவிச்சு அந்த பதவியை அப்பயே ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது சரியாவே போகும். ஆனா அதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா 2016 இந்த மாதிரி அடுத்த வருஷம் அதிபர் எலெக்ஷன்ல டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபரை போட்டி போட போறாரு, உங்களோட கருத்து என்ன அப்படின்னு மஸ்கிட்ட ஒரு இன்டர்வியூல கேட்டப்ப மஸ்க் என்ன சொல்றாரு, ஹீ இஸ் நாட் ஃபிட் டு ரன் த கண்ட்ரி. அதாவது டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆகுறதுக்கோ இந்த நாட்டை வழி நடத்துறதுக்கோ அவர் ஒரு தகுதியானவர் இல்லை அப்படின்றது மஸ்க் சொல்றாரு. ஆனா அப்படியே ஒரு வருஷம் கழிச்சு அவர் முதல் டைம் அவர் பிரசிடென்ட் ஆகும்போது இவர் அவரோட ஆஃபீஸ்ல அப்பயே இருந்தாரு. இது ரொம்பவே ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தான். இது எவ்வளவு பேருக்கு தெரியும் அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது. பட் அதுக்கடுத்து இவங்களுக்குள்ள அப்பப்போ ஒரு சின்ன சின்ன உரசல்கள், அப்புறம் ரெண்டு பேரும் வெளிப்படையாக சப்போர்ட் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி மாற்றி மாற்றி போய்கிட்டு இருந்தது. அப்புறம் தான் என்ன ஆச்சு, கேபிட்டல் ரைட்ஸ் அப்படின்னு அமெரிக்காவில் 2021 நடக்கும் போது அதில் ட்வீட் டொனால்ட் ட்ரம்ப் போடுறாரு. இன்னைக்கு எக்ஸா இருக்கிற பிளாட்ஃபார்ம் அன்னைக்கு ட்விட்டரா இருந்தது. ஸோ அந்த ட்விட்டர் அப்படின்றது டொனால்ட் ட்ரம்ப்போட அக்கௌண்ட்டை பிளாக் பண்ணிடுறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் டொனால்ட் ட்ரம்ப் ட்விட்டர்லேயே இல்லை, அவர் அக்கௌண்ட் பிளாக் பண்ணப்படுறது. 2022 இலான் மஸ்க் அப்ப இருந்த ட்விட்டரை வாங்கி எக்ஸ்ன்னு ரீநேம் பண்றாரு. ஸோ இவர் எக்ஸ்ன்னு ரீநேம் பண்ணதுக்கு அடுத்து இலான் மஸ்க் ஒரு போல் நடத்துறாரு எக்ஸ்ல. அதாவது டொனால்ட் ட்ரம்ப்போட அக்கௌண்ட்டை நம்ம அன்பிளாக் பண்ணலாமா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நிறைய மக்கள் ஆதரவா அதுல போல் பண்ண உடனே நான் டொனால்ட் ட்ரம்ப் அக்கௌண்ட்டை நம்ம அன்பிளாக் பண்ணலாம் அப்படின்றாரு. ஆனா அதுக்குள்ள என்ன ஆகுது, என்னையா ட்விட்டர்ல இருந்து பிளாக் பண்றீங்க? ஏன்னா ட்ரம்ப் பிரசிடென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் ஒரு பெரிய பணக்காரர். ஸோ அவருக்கும் ட்ரம்ப் மீடியாஸ், இந்த மாதிரி ட்ரம்ப் ரியல் எஸ்டேட்ஸ், இந்த மாதிரி எவ்வளவோ இருக்கு. அவரும் ஒரு பெரிய பணக்காரர். ஸோ ட்ரம்ப் என்னையா ட்விட்டரை விட்டு தூக்குறீங்க அப்படின்னு அவர் என்ன பண்ணார் அப்படின்னா ட்ரூத் சோஷியல் அப்படின்னு அவரே ஒரு பிளாட்ஃபார்ம் ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நான் ட்விட்டர் நீ வாங்கிட்டு எல்லாம் சரிப்பா, ஆனால் நான் அதுக்கு வரல, நான் ட்ரூத் சோஷியல்ல இருந்துக்கிறேன் அப்படின்னு ட்ரம்ப் ஆனவர் சொல்லிட்டாரு. ஸோ இப்போ வரைக்குமே ரெண்டு பேருக்குள்ள ஒரு பெரிய நட்பெல்லாம் கிடையாது. நிறைய இடத்துல இலான் மஸ்கை தாக்கி ட்ரம்ப்பும் பேசியிருக்காரு, ட்ரம்ப்பையும் இலான் மஸ்க் பங்கமா கலாய்ச்சிருக்காரு. இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது ரெண்டாவது டைமா இப்போ கரண்டா பிரசிடென்டா இருக்காருல்ல, ஸோ இந்த போஸ்ட்டுக்காண்டி இவர் 2024 எலெக்ஷன்ல போட்டி போடுறாரு.
அப்போ ஜூலை 2024 வந்துட்டு ஒரு எலெக்ஷன் ரலி பென்சில்வேனியா அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நடக்குது யூஎஸ்ல. அந்த எலெக்ஷன் ரலியில நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். ஜான் எஃப் கென்னடிக்கு அடுத்து டொனால்ட் ட்ரம்ப் மேல தான் ஒரு அசாசினேஷன் அட்டம் நடந்தது. அந்த அசாசினேஷன் அட்டம்ப்ட்லாம் நம்ம வந்து நிறைய இன்டர்நெட்ஸ்ல எல்லாம் பார்த்துருப்போம். ஒரு புல்லட் வந்து போகும், அது ட்ரம்ப்பை காது உரசிட்டு போகும், ரத்தம் தெரிக்கும். ஆனா அடுத்த செகண்டே ட்ரம்ப் வந்து எந்திரிச்சு எஸ் நான் தான் அமெரிக்காக்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு பவர் காட்டுவாரு. ஸோ அதை பார்த்த மஸ்க்கு ட்ரம்ப் அந்த மேடையிலேருந்து இறங்கின ஒரு செகண்ட்ஸில் ஒரு ட்வீட் வந்து போடுறாரு, அமெரிக்காவுக்கு ட்ரம்ப் தான் கரெக்டான ஆள் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இங்கே இருந்து தான் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இருந்து தான் இவங்க 2 பேரான ஃப்ரெண்ட்ஷிப் வந்துட்டு ரொம்பவே வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ உடனே மஸ்க் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஊரில் ஐபேக்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல, அந்த மாதிரி அமெரிக்கன் பேக் அப்படின்னு ஒன்று வந்து ஆரம்பிக்கிறாரு. அதாவது அமெரிக்கன் பொலிட்டிக்கல் ஆக்ஷன் கமிட்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சு அமெரிக்காவில் இருக்க எல்லா பிஸ்னஸ் மேனையும் வந்துட்டு இவர் வந்துட்டு ட்ரம்ப்புக்கு ஆதரவாக வந்து சப்போர்ட் தெரிவிக்க சொல்லி வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இதுக்காண்டி ஒரு மாதம் இவர் 45 மில்லியன் வந்து செலவு பண்ணுறாரு ஒரு மாதமும். அது போக ட்ரம்ப்போட தேர்தல் செலவுக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 20 பில்லியன் வந்து இவர் செலவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ ஆப்வியஸாக அரசியலும் பிஸ்னஸும் என்றைக்குமே வந்து கை கொடுத்தது அப்படின்றது நம்ம எல்லாருமே தெரியும். ஸோ இவங்க 2 பேரும் ஏன் கை கொடுத்தாங்க அப்படின்றது வந்துட்டு போக போக தான் நம்மளுக்கு வந்து தெரியும். ஸோ ஃபுல்லாக பறக்காமல் பாருங்கள், அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு புரியும். ஸோ இவங்க 2 பேர் வந்துட்டு கை கொடுத்துட்டு ஸோ எலான் மஸ்க் வந்து ரொம்ப தீவிரமாக வேலை செய்கிறாரு ட்ரம்ப்புக்காண்டி. ட்ரம்ப்பும் வந்துட்டு எலான் மஸ்க் மாதிரி நான் ஒரு ஆள் பார்த்ததே கிடையாது, அவர் வந்து ஒரு ட்ரூ அமெரிக்கன், அவரை மாதிரி ஒரு ஜீனியஸ் பார்த்ததே கிடையாது. எலான் மஸ்க் எந்த அளவுக்கு அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசனோட வந்துட்டு கம்பேர் பண்ணுறாரு டொனால்ட் ட்ரம்ப். ஸோ இவர் தான் வந்து நம்ம ஃபியூச்சரே அப்படி இப்படின்னு சொல்லி மாற்றி 2 பேர் வந்து அப்படியே புகழ்மலையை பொழிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மீன் டைமில் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோன்னா, டொனால்ட் ட்ரம்ப் 2வது முறையாக அமெரிக்க அதிபர் ஆகிறாரு. ஸோ 2வது டைம் அதிபர் ஆகிறப்ப இவங்க 2 பேர் குடும்பமும் ஒன்றா உட்காந்து அந்த ரிசல்ட்டை பார்க்குறாங்க. குடும்பமாக ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து நம்ம நிறைய வந்து பார்த்துருப்போம். அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் வந்து ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுறாங்க. ஸோ 2வது முறை ஜெயிச்சு வந்த ட்ரம்ப் வந்துட்டு மஸ்க்கு ஏதாவது பண்ணணுமே, நம்மளுக்காண்டி மஸ்க் வந்து இவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்றதுக்காண்டி அமெரிக்கா வரலாற்றிலே ஒரு புது டிபார்ட்மெண்ட்டை உருவாக்குறாரு 2025 ஜனவரியில். ஒரு புது டிபார்ட்மெண்ட், அதாவது டாஜ் அப்படின்னு சொல்லிட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி அப்படின்றதான் இது பேர். ஸோ இந்த டாஜ்ன்றது வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, கவர்மெண்ட் எங்கெல்லாம் தேவையில்லாமல் செலவு பண்ணுதோ அந்த செலவுகள்லாம் குறைச்சி, எங்கெல்லாம் வந்துட்டு வேலைகள் தாமதப்படுதோ அதெல்லாம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணி இந்த மாதிரி கவர்மெண்ட் வந்து எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ணுறதுக்கு டிபார்ட்மெண்ட்டை வந்துட்டு ட்ரம்ப் ஆரம்பித்து அதுக்கு வந்துட்டு ஒரு லிமிட்டிங் டைம் ஆக்டிங் வந்து ஹெட்டாக வந்துட்டு இலான் மஸ்கை போடுறாரு. லிட்டரலி எலெக்ஷனுக்கு பண்ண கைமாறா வந்துட்டு முஸ்தபா என்னை ஜெயிக்க வச்சது நீதான்ப்பா அப்படின்ற மாதிரி வந்துட்டு அதுக்கு கைமாறா வந்துட்டு ட்ரம்ப் வந்துட்டு இலான் மஸ்கை இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஹெட்டாக போடுறாரு. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து ஹெட் ஆன உடனே மஸ்க் ஒரே நாளில் வந்து கிட்டத்தட்ட நம்ம முதல்வன் அர்ஜுன் மாதிரி கையெழுத்த போட்டு ஒரு 1,00,000 பேரை வேலையை விட்டு அனுப்புறாரு. நீ என்ன பண்ண, அது இப்படி நடக்குது, இந்த மாதிரி ஏகப்பட்ட இது பண்ணுறாரு. ஸோ உடனே இது வந்து பெரிய கொஞ்சம் எல்லாத்துக்கு நடுவில் வந்துட்டு ஒரு இதாகுது. ஏன்னா இவர் வந்து இந்த மாதிரி 1,00,000 பேரை ஒரேடியாக வெளில அனுப்புனா எல்லாரும் கோர்ட்டுக்கு போயிடுறாங்க, அது ஒரு தலைவலியாக உருவாகுது. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இலான் மஸ்க் வந்துட்டு நான் வந்து எவ்வளவோ காசு வந்து கவர்மெண்ட்டுக்கு குறைப்பேன் அப்படின்லாம் சொல்லி இந்த வேலையை எடுத்து வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. பட் ஆனால் அதில் நிறைய பேருக்கு அதிருப்தியும் ஆகுது. ஸோ இப்படி இருக்கப்பட்டதில் நம்ம ரீசெண்டாக பார்த்துறப்போ இலான் மஸ்க் கண்ணில் வந்துட்டு ஒரு பிளாக் ஐ வந்தது. அது கேட்டால் வந்து என் பையன் வந்து குத்திட்டான் அப்படின்னாரு. எனக்கு தெரிஞ்சு எந்த ஒரு 4 வயசு பையன் 5 வயசு பையன்லாம் குத்துனா வந்து கண்ணு கொலன்னு ஆகுன்றதெல்லாம் எனக்கு தெரியல. ஆக்சுவலி என்ன சொல்லப்படுது அப்படின்னா, யூஎஸ் ட்ரெஷரி ஸ்காட் பெசன்ட் அப்படின்றவர் யூஎஸ் ட்ரெஷரியோட ஹெட், அவருக்கும் இலான் மஸ்க்குக்கும் ஒரு கைகலப்பாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேளை இந்த ஸ்காட் பெசன்ட் தான் இலான் மஸ்க் கண்ணை வந்துட்டு பூரா விட்டதா அப்படின்றதும் நம்மளுக்கு வந்து சரியா தெரியல. ஸோ இதெல்லாம் ஒரு சைடு நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் 2 பேருமே வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒரு பெஸ்ட் படீஸ் அப்படின்றத மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உலகத்துக்கு நடுவில். ஸோ யாருடா கண்ணு வச்ச அந்த ஃப்ரெண்ட்ஷிப் மேலே அப்படின்ற மாதிரி 28ஆம் தேதி, அதாவது இந்த மே 28ஆம் தேதி இலான் மஸ்க் வந்து அவர் டாஜோட ஹெட்டாக இருந்த அந்த டைம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுவும் இல்லாமல் நான் வந்துட்டு டாஜ் ஹெட் ஆனதுக்கு அடுத்து நான் நிறைய காசு கவர்மெண்ட்டுக்கு மிச்சம் பண்ணி தந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதுக்கு மேலே நான் என் கம்பெனியில் கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவரோட போஸ்ட்டை ரிசைன் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. ஸோ இந்த மீன் டைம் டொனால்ட் ட்ரம்ப் வந்து அமெரிக்காவில் ஒரு டொமஸ்டிக் பில் வந்து பாஸ் பண்ணுறாரு. அந்த பில்லை வந்து அவரே ஒன் பிக் பியூட்டிஃபுல் பில் அப்படின்னு சொல்லி பெருமையாக அறிவிச்சுக்கிறாரு. ஆனால் 3ஆம் தேதி எக்ஸில் இலான் மஸ்க் ஒரு ட்வீட் போடுறாரு. அந்த ட்வீட்டில் வந்து இலான் மஸ்க் என்ன சொல்கிறாரு, இந்த பில்லு மாதிரி ஒரு மட்டமான பில்லை நான் பார்த்ததே கிடையாது, இது ரொம்ப அருவருப்பான பில்லு அப்படின்ற மாதிரி வந்து இலான் மஸ்க் ஓப்பனாக போட்டு உடைச்சிடுறாரு. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் இவங்க 2 பேருக்கும் பிரச்சனையானது பற்றிக்குது. ஸோ இந்த பில்லை பற்றி இவர் போட்ட உடனே
அதோட 3ஆம் தேதி இப்படி ஒரு ட்வீட்டை போட்டு அத்தோட விடாம இந்த பில்லை போட்டு கிளின்னு கிளிக்கிறாரு உலகமே பார்க்குற மாதிரி. இந்த பில்லு மட்டும் வந்துச்சுன்னா அமெரிக்காவோட கடன் வந்து எங்கேயோ போயிடும், மக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படி இப்படின்னு ஒரு 2 நாளா எக்ஸே எந்துதான்டா, நான் எவ்வளோ தடவை வேணாலும் ட்வீட் பண்ணுவேன்டா அப்படின்ற மாதிரி எலான் மஸ்க் வந்து போட்டு இந்த பில்லை கிளின்னு கிழிச்சிடுறாரு. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த முன்னாள் நண்பரான ட்ரம்ப் அடுத்த நாள் 5ஆம் தேதி வந்துட்டு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. இலான் மஸ்க் இல்லாமலே நான்லாம் ஜெயிச்சிருப்பேன், ஏதோ போனா போதுன்னு கூட வச்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் ஒரு தோரணையில பேசிடுறாரு. அது போக என்ன சொல்லிடுறாரு, இந்த பில் என்ன அப்படின்றது இலானுக்கு நல்லாவே தெரியும். ஆனா இலான் மஸ்க் ஏன் இப்படி பண்ணாரு அப்படின்றதுக்கு நான் ஒரு காரணம் சொல்றேன், கேட்டுக்கோங்க. இலான் மஸ்க் வந்துட்டு இவி வெஹிக்கிள் வந்து எல்லாரும் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் போடணும் அப்படின்னு வந்து என்ன நச்சரிச்சுட்டே இருந்தாரு. ஆனா நான் வந்துட்டு அந்த பில்ல போட மாட்டேன்றதும் அவருக்கு நல்லா தெரியும். அதே மாதிரி நான் அதை போடவும் இல்லை. இதுல கோவப்பட்டு தான் இலான் மஸ்க் வந்துட்டு இந்த மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. அவர் ஏன்னா டெஸ்லான்ற ஒரு கம்பெனி வச்சிருக்காரு, அவங்க நிறைய எலக்ட்ரிக்கல் கார்ஸ் தயாரிக்கிறாங்க, எல்லாரும் இவி கார்ஸ் தான் வாங்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல அவர் வந்து இதை புஷ் பண்ணாரு. பட் ஆனா அதை நான் வந்து ஒத்துக்கல அப்படின்றதுனால தான் இலான் மஸ்க் என்னை விட்டு போனதுக்கு அடுத்து இந்த மாதிரி எல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்லிடுறாரு. ஸோ ட்ரம்ப் இப்படி சொன்னதுக்கு அடுத்து கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் கேப்ல 23 தடவை வந்துட்டு இலான் மஸ்க் வந்து ட்வீட் பண்றாரு ட்ரம்ப்பை பத்தியும், அவர் பண்ண விஷயங்களை பத்தியும். இதுக்கு மேல ட்ரம்ப்போட பழைய போஸ்ட் எல்லாம் எடுத்து தோண்டி போட்டு, அதாவது ஒரு தடவை டொனால்ட் ட்ரம்ப் இந்த மாதிரி வந்துட்டு அமெரிக்க பட்ஜெட்டை யாரும் பேலன்ஸ் பண்ணாத வரைக்கும் திருப்பி அவங்க வந்துட்டு அரசியல்ல பதவி ஏற்கக்கூடாது அப்படின்னு போட்ட அந்த போஸ்ட் எல்லாம் எடுத்து போட்டு இலான் மஸ்க் வந்து கேட்கிறாரு, இந்த மாதிரி ஒரு ஆள் போட்டிருந்தானே, இவனை யாராவது பார்த்தீங்களா அப்படின்ற மாதிரி போட்டெல்லாம் செம்ம கலாய்க்கிறாரு. கிட்டத்தட்ட முதலே சொன்ன மாதிரி 23 தடவை இந்த இந்த 3 ஹவர் கேப்ல மட்டுமே இவர் வந்து ட்வீட் பண்றாரு. அது போக இந்த மீன் டைம் வந்துட்டு ட்ரம்ப் வந்துட்டு ஒன்று அறிவிச்சிடுறாரு, இந்த மாதிரி நம்ம கவர்மெண்ட் அதாவது காசு நிறைய வந்து மிச்சப்படுத்தணும் அப்படின்னா நம்ம இலான் மஸ்க்கு கொடுத்த கவர்மெண்ட் சலுகைகளையும் கான்ட்ராக்ட்ஸையும் கேன்சல் பண்ணா போதும், நம்ம பல லட்சம் கோடி வந்து காசை மிச்சம் பண்ணலாம் அப்படின்னு ட்ரம்ப் வந்துட்டு இலான் மஸ்க்கு வந்து லைட்டா ஒரு பயம் காட்டுற மாதிரி வந்து சொல்லிடுறாரு. இதுல கடுப்பான இலான் மஸ்க் வந்து என்ன பண்ணிடுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப்பை திருப்பி தாக்குனதும் இல்லாமல் இங்கே தான் ஒரு பெரிய குண்டையே போடுறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா வந்துட்டு ட்ரம்ப் வந்துட்டு குழந்தைகள்கிட்ட தவறாக நடந்துக்கிட்ட இப்ஸ்டினோட பாலியல் குற்றச்சாட்டுல ட்ரம்ப் பேரும் இருக்கு அப்படின்னு சொல்லி வந்து ட்ரம்ப் பேரை அதுல வந்து கொளுத்தி போட்டுறாரு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி அமெரிக்காவுக்கு ஒரு புது கட்சி தேவையா, அதாவது அமெரிக்கா நடுத்தர மக்களை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி ஒரு புது கட்சி தேவையா அப்படின்னு வந்துட்டு எக்ஸ்ல ஒரு போல் நடத்துறாரு. அது கிட்டத்தட்ட 81% மக்கள் வந்து ஆதரவும் தெரிவிக்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஏன் கான்ட்ராக்டே கேன்சல் பண்றீங்க, நான் என்ன பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நாசாக்கு அவர் கொடுத்த ஸ்பேஸ் எக்ஸோட டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்டை வந்துட்டு திருப்பி வாங்குங்க, இனிமேல் வந்து நாசாக்கும் சரி யூஎஸ்க்கும் சரி இதெல்லாம் தர முடியாது அப்படின்றாரு. அது என்ன டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் இன்னைக்கு மனிதர்களை வந்து பூமியிலிருந்து வந்துட்டு மேலே ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறதும் அங்கிருந்து கூட்டிட்டு வரதும் இந்த மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி உலக நாடுகள் எல்லாருமே மோஸ்ட்லி ரஷ்யாவை ரிலை பண்ண வேண்டியதாக தான் இருந்தது. பட் ஆனால் இதில் தான் 4 பேர் போகக்கூடிய அளவுக்கு வசதி இருக்கு அப்படின்னு வந்துட்டு இந்த இதை வந்து ஸ்பேஸ் எக்ஸ் தான் வந்து ஓன் பண்ணுது. ஸோ அதோட இதை வந்துட்டு கேன்சல் பண்ணுங்க, டிராகன் ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து திருப்பி வாங்குங்க, இனிமேல் வந்து யூஎஸ்க்கு எதுக்கும் தரமாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க 2 பேரும் மாற்றி 2 பேரை பற்றியுமே வந்து கொளுத்தி போட்டுக்கிறாங்க. இந்த சண்டையில் ஆக்சுவலி லாஸ் இமீடியட்டா அப்படின்னு யாருக்கு பார்த்தோம் அப்படின்னா யாருக்கும் சொல்றதுக்கு என்னன்னு தெரியல. பட் ஆனால் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு என்ன லாஸ் அப்படின்னா ஒரு கம்பெனி ஷேர் கீழே போகிறது ஒரு லாஸ். அப்படி பார்த்தா இலான் மஸ்கோட கம்பெனி இந்த சண்டையில் கிட்டத்தட்ட ஒரு 150 பில்லியன் வந்து அன்னைக்கு மட்டுமே ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனி கீழே போயிருக்கு. பட் இது லாங் ரன்ல இப்படி இருக்காது, பிகாஸ் ஏன்னா டெஸ்லா வந்து ஒரு பெரிய கம்பெனி, இதெல்லாம் மேலே வந்துடும். அப்படின்னாலும் ஒரு அரசியல்வாதிக்கும் ஒரு பிஸ்னஸ் மேனுக்கும் நடக்கிற சண்டைன்றது இதுதான். லைக் உலகத்திலே 2 பவர்ஃபுல் பீப்புள் அடிச்சுக்கிறதுன்றது வந்துட்டு அதுவும் எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி அப்படின்றது இதுதான் முதல் முறை. ஸோ இந்த சண்டையின் முடிவு என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இலான் மஸ்க் ஒரு கட்சி ஆரம்பிக்கலாமா அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டார் இல்லையா, அதே மாதிரி இலான் மஸ்க் வந்துட்டு ஒரு புது கட்சி நான் ஆரம்பிக்கிறேன், அந்த கட்சிக்கு அமெரிக்கன் பார்ட்டின்னு தற்காலிகமாக பேர் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. லிட்டரலி சிவாஜி படத்தில் சொல்கிற மாதிரி தான் வந்துட்டு சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு இப்போ ட்ரம்ப் மஸ்கை சொரிஞ்சு விட்டாரா என்னன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். பட் ஆனால் இலான் மஸ்க் ஒரு புது கட்சியை வந்து லான்ச் பண்ணிருக்காரு, அது பேர் அமெரிக்கன் பார்ட்டி. பட் இந்த சண்டை அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இவங்க வெகு நாள் இப்படி தான் இருப்பாங்களா அப்படின்றது தெரியல. ஏன்னா அரசியல்லையும் பிஸ்னஸ்லையும் என்றைக்கும் நிரந்தர எதிரிகள் கிடையாது. ஸோ நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி உலகளாவிய செய்திகள், நம்மளை சுற்றி என்ன நடக்குது, அந்த மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ் இந்த மாதிரிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா வந்து மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது தான் நீங்கள் எங்களுக்கு தர பெரிய என்கரேஜ்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிகிட்ட சொல்லுங்கள், எங்களை கீப் என்கரேஜிங் அஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பீப்புள் பவர் ஆல்வேஸ்.